அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா ஃப்ளேம் பண்ணது, இதெல்லாமே நம்ம ஃபைன்லி கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது, இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தக்கப்புறம் கரம் மசாலா இருக்கு இல்லையா, ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற கரம் மசாலா. அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கன் கூட அதோடைய ஈரல் ஆட் பண்ண வேண்டாம். ஈரல் லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இது கூட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது காரம் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாத்தூள். இது கூட நம்ம தனியாக காஷ்மீரி ரெட் சில்லியும் நம்ம ஆட் பண்ணுவோம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணது, இதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் தண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணும். இது கூட தக்காளியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஒரு சேவையாக வரும். அந்த சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நான் ஆட் பண்ணிக்கிற தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு இருக்குல்ல, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் கறிக்கெல்லாம், ஸோ அந்த பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு எப்படி 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்து செக் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஈரல் இருக்குல்ல, நம்ம அதை ஆட் பண்ணலாம். ஈரல் நீங்கள் முன்னாடியே இந்த சிக்கனில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரா ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக நம்ம சிக்கன் இந்த ஈரல் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஈரல் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிண்டி விட வேண்டாம். ஜஸ்ட் அது பாயில் ஆகிறதுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டால் போதும். இந்த ஈரல் வேகட்டும். ஸோ அதை நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஈரல்லாம் வெந்துடுச்சு. இந்த ரோஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் டர்மரின் ரைஸு, லெமன் சாதம், கர்ட் ரைஸ், சாம்பார் இதோட சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா பவுடர், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக
கொத்தமல்லி இலை இருக்குல்ல, நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரைஸ் மட்டும் இல்லை, இது நீங்கள் வந்து சப்பாத்தி அண்டு தோசாவோட நீங்கள் சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.